இப்படின்னு ராசி கட்டத்தை பார்த்தோன்னே பலன் சொல்றது D1 டிவிஷன் 1. ராசி கட்டத்தில் எப்படி இப்படிலாம் இருக்கு. இப்போ டிவிஷன் 3 திரேக்கானம். இந்த திரேக்கானம் வந்து முதல் 10 டிகிரி, ரெண்டாவது 10 டிகிரி, மூணாவது 10 டிகிரி. முதல் 10 டிகிரி வந்து அந்த ராசியிலேயே வந்து திரைக்காணத்திலையும் அதே ராசியில தான் போடணும். ரெண்டாவது 10 டிகிரி அதுக்கு 5ஆம் பாவத்துல போடணும். மூணாவது 10 டிகிரி அதுக்கு 9ஆம் பாவத்துல போடணும். இதே திரைக்காணத்தை வேற மாதிரி எழுதுறவங்களும் இருக்காங்க. நவாம்சத்துல எந்த இடத்தை சென்றடைகிறதோ அந்த திரைக்காணத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ மகம் 1, 2, 3 அந்த திரைக்காணம் வந்து அதே இடத்துலதான் வளரணும். சிம்மராசிலே தான் அந்த திரைக்காணம் இருக்கணும். சிம்மராசி பலன்களை சிலர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு திறமையான தொழில் இருக்கு, ஒரு தனித்திறமை, ஒரு கலைத்திறன் இருக்கு, அந்த கலைத்திறனை அடிப்படையாக வைத்து அவன் வந்து நிறைய சம்பாத்தியம் பண்ணுவான், அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் அப்படின்னு. ஆனா நான் ஒரு விஷயத்த அதை டிவைஸ் ஒரு விஷயத்த ஒரு வித்தியாசமான விஷயத்த எடுத்து நவாம்சத்துல எது குறிகாட்டுகிறதோ அதுதான் அந்த விஷயம். மகம் 1ல பிறந்தா மேஷம் தான். மகம் 1ல இருந்து ஒரு கிரகம் திசை எடுத்தது நவாம்சத்துல மேஷத்துல இருக்கு. அவன் எங்க போனாலும் ஒரு ஆளை தேடுவான் துணைக்கு. மேஷராசியினுடைய கேரக்டர் அது. மகம் 1 சிம்ம ராசியில இருக்கு. நம்ம எதுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோம்? மேஷத்தினுடைய பலனை சொல்லிட்டு இருக்கோம். அதோட விட்டுல வாழ்க்கை பூரா கரெக்டான மேட்சை தேடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். மகம் 1 என்னது? வாழ்க்கை பூரா கரெக்டான ஜோடியை தேடிக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம். இப்ப எவ்வளவு காலம் தேடுவான்? தேடினா கிடைக்குமா? கரெக்டான ஜோடி யாரு? பொருளாதார ரீதியான பார்ட்னரா, லைஃப் பார்ட்னரா, இல்லாட்டி ஒரு ஆர்டிஸ்டிக்கான செயல்கள்ல இருக்கக்கூடிய கலைத்துறையில பார்ட்னரா, அரசியல்ல பார்ட்னரா? ஆக கூட்டணிக்காக ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறதே மேஷத்தினுடைய குணம். ஆனா ஒரு அமைப்பு ரீதியா தேடிக்கிட்டால், கட்சி ரீதியா அதை தேடிக்கிட்டா அது ரிஷபம். அப்ப ரிஷபத்தையும் சேர்த்து சொல்லு அப்படிங்கிறான் திரைக்காலத்துல. மிதுனம் வந்து எப்படி அப்படின்னா, மேஷம் துணை தேடுது, ரிஷபம் ஒரு மேரேஜ்ங்கிற ஒரு அமைப்பு, கட்சிங்கிற அமைப்பு, இல்லாட்டி தொழில்ங்கிற ஒரு கூட்டமைப்பு. ஏன்னா அவன் பார்ட்னரை தேடி இருக்கான் தொழிலுக்கு. மேஷத்துல மகம் 1 தொழிலுக்கு பார்ட்னரை தேடி இருக்கான். அதே மகத்துல வேற ஒருத்தன் ஜாதகத்துல அதே மகம் 1 லைஃபை வாழ்றதுக்காக ஜோடி தேடி இருக்கான், லவ் பண்றதுக்காக ஜோடியை தேடி இருக்கான். அது எங்க ஃபுல்ஃபில் ஆகுது? ரிஷபத்துல அது ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பானா, அது ஒரு பிசினஸ்ங்கிற லிமிடெட் இந்த மாதிரி கன்சர்ன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அமைப்பான கார்பரேட்டோ ஏதோ ஒரு அமைப்பாக உருவாச்சுன்னா அது ரிஷபம் பொருளாதார அமைப்பா உருவாயிரும். ரிஷபம் பொருளாதார ராசி, நில ராசி. அப்ப மிதுனம் வந்து சர்வ சுதந்திரமான ராசி. கம்யூனிகேஷன், நுட்பமா கம்யூனிகேட் பண்றது, வார்த்தையில இருக்கக்கூடிய துவனி, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய சின்ன கேப், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில ஒரு கேப் இருக்க, அப்படியாமா ஒரு கேப் இருக்குல்ல, தான் அப்படியாமா அப்படிங்கிறதுக்கும். அப்ப அந்த சப்ஜெக்டுக்கு இடையில ஏதோ ஒரு கேப் இருக்கு, எதையோ ஒன்ன பத்தி இவன் ஒரு கிண்டலா விசாரிக்கிறான். அது சாத்தியமில்லைன்னு சொல்லாம சாத்தியமில்லைன்னு சொல்றதுக்கு இப்போ ஒரு அடிப்படையா அவன் பேசிட்டு இருக்கான். அடுத்தவருடைய மனதை ஊடுருவி பேசக்கூடிய ராசி மிதுனம். ரொம்ப தெளிவா பேசும் மிதுனம், ரொம்ப ரொம்ப தெளிவா பேசும். அடுத்தவங்க மனசை ஊடுருவி என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு பதில் சொல்லும் பேசும்போதே. சோ இந்த 3 சேர்ந்து ஒரு திரைக்காணம். அது மகம் 1, 2, 3 இருந்தாலும் சரி, அது புனர்வசு 1, 2, 3 இருந்தாலும் சரி, அது ரோஹிணி 1, 2, 3 இருந்தாலும் சரி, அஸ்வினி 1, 2, 3 இருந்தாலும் சரி, அஸ்தம் 1, 2, 3 இருந்தாலும் சரி, சந்திர நட்சத்திரம், குரு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், இதுல 1, 2, 3வது பாதங்கள் எல்லாம் மேஷ, ரிஷபம், மிதுனம். இதே கரெக்டர் ரிப்பீட் ஆகும். இது வர்க்க சக்கரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சம். அப்ப ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட லாட்டிடியூட் லாஞ்சிடியூட்ல இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தீர்க்க ரேகையில இருக்கு. அந்த தீர்க்க ரேகையை அடிப்படையாக வைத்து அந்த கிரகம் எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல, எந்த பாதத்துல இருக்கு, 1, 2, 3வது பாதத்துல இருக்கா, 4, 5, 6வது பாதத்துல இருக்கா, 7, 8, 9வது பாதத்துல இருக்கா, அது நவாம்சத்துல எந்தெந்த ராசிகளை கனெக்ட் பண்ணுது, அந்த 3 ராசிகளையும் இணைத்து பலன் சொல்லுவது எப்படி,
ரொம்ப தெளிவா வரும். இதே இது நவந்தத்துல வந்து கடகம், சிம்மம், கன்னி அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டிசைனா பலன் சொல்லும். கடகம்ங்கிறது ஒரு அமைப்பு, சிம்மம்ங்கிறது ஒரு தனித்திறமை, கன்னிங்கிறது ஒரு கான்ட்ராக்சுவல் மேட்ரு. கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம், இதான் சம்பளம், இதான் எனக்கு தேவை, நான் ஒன்றரை இருந்து இத்தனை மணி நேரம் வேலை செய்வேன். டெய்லி கான்ட்ராக்ட் இருக்கு, வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கு, மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கு, இயர்லி கான்ட்ராக்ட் இருக்கு, டோட்டல் கான்ட்ராக்ட் லைஃப் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கான்ட்ராக்டை போட்டு அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் கொஞ்சம் கூட இது இல்லாம உரிய மரியாதை, உரிய அதிகாரம், உரிய சம்பளம் கொடுத்தா தான் அந்த புதன் வேலை செய்வான், இல்லாட்டி வேலை செய்ய மாட்டான். கன்னி புதன் அவ்வளவு எச்சரிக்கையான ஆள். இந்த கான்ட்ராக்டை போடாதவன் பூரா கன்னி ராசிக்காரன் பூரா ஏமாளி. நல்லா பாருங்க, திரைக்காணத்துல இருந்து ஏமாளி வரைக்கும் பலன் சொல்லியிருக்கேன். கான்ட்ராக்டை போட்டுக்கிட்டு அவன் அதி தீவிர புத்திசாலி, அதுவும் கரெக்டான கான்ட்ராக்ட் போட்டு ஒரு பெரிய மேதாவி அவன். சிம்மம் அப்படின்னோம்னா தனி திறமை, எக்ஸலண்டான திறமை. ரஜினிகாந்த் சிம்ம லக்னம், ஒரு சின்ன விரல் அசைவு கூட இப்ப கோடி பேரும். எப்படி கிரியேட் ஆச்சு? தனித்திறமை, புகழ், எப்படி ஒரு ஃபோக்கஸிங் மீடியா, ஒரு வித்தியாசமா பலன் சொல்ல தெரியணும். கடகம் ஒரு அமைப்பு, சினிமாங்கிறது ஒரு அமைப்பு, அரசியல் ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகளை எல்லாம் ஊடுருவி ஒவ்வொரு கட்சி கூடையும் மானசீகமான கான்ட்ராக்ட் ரஜினிகாந்துக்கு இருக்கு. அது ரியல் கான்ட்ராக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவருக்கொருவர் அந்த பவருக்கு உரிய அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கு. தனக்குரிய முக்கியத்துவம் இல்லைன்னா அதே ரஜினிகாந்துக்கு சனி திசை கன்னி வீட்டுல இருந்து நடத்துச்சு 19 வருஷம். லேசா நடத்துறாங்க, 19 வருஷம் நடத்தினது. முதல் 10 வருஷம் திருவோணம் 1ல இருந்து சந்திர திசை, செவ்வாய் 7 வருஷம் 17, ராகு ஒரு 18, 35. 35 வயசுக்குள்ளே அவர் கொடி கட்டிட்டாரு. இதே சதயத்தில் ராகு. டெய்லி பலன் பார்க்கும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் குருவும் அதே வீட்டுல, கும்ப வீட்டுல கன்னி வீட்டுக்கு வந்தாரு. கான்ட்ராக்டை கரெக்டா போட்டுட்டாரு. 3 வருஷத்துக்கு ஒருக்குதான் படம். கரெக்டான கான்ட்ராக்ட் ரீச் ஆகாத வரைக்கும், கரெக்டான கான்ட்ராக்ட்ல டைரக்டர்ஸ் இல்லாத வரைக்கும், கரெக்டான கான்ட்ராக்ட்ல கதைகள் இல்லாத வரைக்கும் அவர் படமே நடிக்கல. ஒரு படம் நடிச்சா அது மிகப்பெரிய சக்சஸாவே இருக்கும். அவ்வளவு தீர்க்கமான விஷயம். அப்ப இது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? கடகம்ங்கிறது ஒரு அமைப்பு, சிம்மம்ங்கிறது ஒரு தனித்திறமை, கன்னிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அவர் கடகத்துல கிரகம் இல்லை, சிம்மத்துல கிரகம் இல்லை, சிம்ம லக்னம் மட்டும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த திரைக்கணக்கு துலாம், விருச்சிகம், தனுசு, இதுக்கு ஒரு கேரக்டர் பண்டில் இருக்கு. மகரம், கும்பம், மீனம், இதுக்கு ஒரு கேரக்டர் பண்டில். மகரம் எல்லாம் பாத்தீங்கன்னா மகா எச்சரிக்கையான ஆட்கள். மகர ராசிக்காரன் எப்பவும் தன்னோட மரியாதையை அடுத்தவன் ஒரு சின்ன பர்சன்டேஜ் குறைக்கிறான்னாலும் அவனை திரும்ப பார்க்க மாட்டான். ரஜினிகாந்த் மகர ராசி. நீங்க மகர ராசி யாரை பாருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. நீங்க அவங்களை நோஸ் கட் பண்ற மாதிரியோ இல்லாட்டி மதிப்பு குறை மாதிரியோ பார்த்தீங்கன்னால போதும், அடுத்த முறை உங்களை மீட் பண்ண மாட்டான். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, உங்களை தேடி வரமாட்டான், உங்களை பத்தி நினைவையே மறந்துடுவான். இதெல்லாம் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. வர்க்க சக்கரங்கள்லாம் ஒவ்வொரு ஜோதிடரும் அணுவா ரசிச்சு படிக்க வேண்டிய விஷயம். திரைக்காலமெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான விஷயம். 12 ராசியினுடைய கேரக்டர்ஸ் அப்படியே அப்பட்டமா அப்படியே செயல்படுறதை நம்ம கண் முன்னால பார்க்கலாம். ஒரு ராசிக்காரன் 3 ராசி எப்படி சார் செயல்படும்? அவர் ஏதோ ஒரு ராசி, ஆனா அந்த திசை, ஒரு ராகு திசை 18 வருஷ திசை போராட 2ல இருந்து நடக்குது. கன்னி ராசியினுடைய செயல்னால எழுத்து, பேச்சு, அதே மாதிரி புத்தகம் வெளியிடுறது, இது மாதிரி ரெக்கார்டு ரீதியா இருக்கணும். கன்னி வேலை செய்யணும்னா கான்ட்ராக்ட் ரீதியா இருக்கணும். கான்ட்ராக்டே போட முடியாத தொழில் ஒருத்தன் செஞ்சான்னா சரியா வருமா? அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அட்வைசரா எங்கேயாவது ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் போட்டு ஆபீஸ்ல வேலை பார்த்தா தானே வேலை கிடைக்கும். ஒரு கலைஞன் ஆகணும், ஒரு அமைப்பு ரீதியான ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும். கடகம் மாதிரி போராடம் 2 நவாம்சத்துல கன்னி வீடு. இந்த கன்னி வீடு தானா செயல்படாது. கடகம், சிம்மம், கன்னி 3 சேர்ந்துதான் செயல்படும். போராடம் 2 6வது பாதம் தனுசு ராசியில 18 வருஷம் ராகு திசை நடக்குது.
அப்ப யாருடையும் கான்ட்ராக்ட் இல்லை, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இல்லை, ஒரு கான்ட்ராக்டை போடவே முடியல. ஆனா தனித்திறமை இருக்க அவருடைய தொழில்ல. ஆனா ஒரு அமைப்பு ரீதியா போய் பார்ட்னரை சேர்ந்து யாருடையும் தொழில் பண்ணல. அப்ப இண்டிவிஜுவலா தானாத்தானே எந்திரிக்கணும், தானாத்தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். தானே ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணணும். அந்த அமைப்பை கிரியேட் பண்ணி அந்த தன்னோட திறமையை வெளிக்காட்டி அது ஒரு மாதிரியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள ராகுதசை முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த திரைக்காணத்து பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம், அந்த சட்டம் இருக்கே, அந்த சட்டத்து பிரகாரம் செயல்படணும். கடகம் சிம்மம் கன்னி 3 இணைந்துதான் செயல்படும். நவாம்சத்துல உங்களுக்கு கடகம் சிம்மம் கன்னியில எந்த இடத்துல கிரகம் இருந்தாலும் இந்த கடகம் சிம்மம் கன்னி 3 சேர்ந்த வேலை செய்யும். அதே மாதிரி விருச்சிகத்துல ஒரு கிரகம் இருக்கு நவாம்சத்துல அப்படின்னோம்னா துலாம் விருச்சிகம் தனுசு சேர்ந்துதான் வேலை செய்யும். துலாம்ங்கிறது வசீகரம், விருச்சிகம்ங்கிறது மிகப்பெரிய பணத்தை புரட்டுதல், மிகப்பெரிய அறிவு விவாதங்களை நடத்துதல் தனுசு. அறிவு ரீதியா அட்ராக்ஷனை தனுசு கொடுக்கும், பொருளாதார ரீதியான அட்ராக்ஷனை விருச்சிகம் கொடுக்கும். துலாம் உடல் அழகு, அறிவு அழகு, அறிவினால் ஏற்படக்கூடிய அழகு. ஒரு இன்டலெக்சுவல், ஒரு பொண்ணு அழகா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தான் அழகா இருப்பதை மறந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான பிரசன்டேஷனை கொடுக்கும்போது அந்த பொண்ணு மிகப்பெரிய பேரழகி ஆகிறார். வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா அவங்க பேசவே தெரியல, தத்து புத்துன்னு பேசினா அந்த அழகுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். மீடியமா அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரொம்ப புத்திசாலித்தனமா பேசினாருன்னா அப்படி தலையில வச்சு கொண்டாடிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கம்பீரம், அவசியமான அளவுக்கு செருக்கு, இதெல்லாம் இந்த துலாம் விருச்சிகம் தனுசுங்கிற இந்த ட்ரிப்ளெட், இந்த 3 மும்மூர்த்தின்னு வச்சுக்கிற வேண்டியது ஒன்று. அந்த 3ஐயும் செயல்படுத்தும் போது பிரமாதமான ரிசல்ட் கிடைக்கும். மகரம் கும்பம் மீனம் 3 டிஃப்ரெண்ட். ஸோ திரைக்காணம் அப்படின்னு சொன்னா இப்ப உங்கள ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்றேன். புனர்வசு 1ல ஒருத்தங்களுக்கு ராகு இருக்கு, இல்ல சூரியன் இருக்கதான் வச்சுக்குவோம். சூரியன் இருக்கு. சூரியன் ஆதர்ச காதலன் மாதிரி ரொம்ப பெரிய லவர். புனர்வசு 1 கடல் மணல் எண்ணீர்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. புனர்வசு மீண்டும் மீண்டும் ஒளி, நிறைய நட்பு ரீதியான நட்சத்திரம், மிதுனம் பேசி பேசி எல்லாரையும் வசீகரம். அதுல மேஷ திரைக்காணம் அப்படிங்கிறது மேஷ நவாம்சம் அப்படின்னு போகும்போது 11வது இடம். ரிஷப நவாம்சம் புனர்வசு 2 வெளிநாடு போயிட்டான். மிதுன நவாம்சம் அற்புதமான ஆரேட்டர், தேசிய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பேச்சு திறமையை வச்சு கட்சியில பெரிய பதவிக்கு வந்துட்டான், பொசிஷன் பார்க்க. நல்ல பார்லிமெண்டேரியன், அதுக்கு முதல்ல நல்ல பத்திரிகையாளர், நல்ல வக்கீல். மிதுனத்துல 3 கிரகம் இருந்து அது எல்லாமே புனர்வசுல இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும்? அப்போ பேச்சுன்னா என்ன, பேசி என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் நினைக்கலாம். பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தருக்கு லக்னம், லக்னத்துல செவ்வாய் ராகு சனி, லக்னம் புனர்வசு 1ல, லக்னம் புனர்வசு 1ல. அவர் சரியான சப்போர்ட்டரை தேடிட்டே இருப்பார். எந்த சப்போர்ட் கிடைச்சாலும் பயன்படுத்திடுவார். ஆனா கிரகங்கள் பூரா லக்னத்துக்கு 12ல இருக்கு. சனி செவ்வாய் ராகு. சனி 8 கூடையவன், செவ்வாய் 6 கூடையவன். பாவத்துப்படி 12ல அமைஞ்சிட்டாங்க. பாவத்துப்படி 12ல அமைஞ்சிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், மிருகசீரிஷம் 3 4 எங்க வருது? துலாத்துலையும். அந்த ஆள் அட்டகரியா இருப்பாரு, பெரிய அட்ராக்ஷன் ஆள் இல்லை. ஆனா அந்த ஆள் பேசுனா பொருளாதாரம் எகிரும், பொருளாதாரம் டவுன் ஆகும். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது ஷேர் மார்க்கெட்டவே பாதிக்கும். ஒரு வார்த்தை முதல்ல ஒரு நாள் இப்படி சொன்னார், மறுநாள் வேற ஒன்று சொன்னார், ஷேர் மார்க்கெட் தலையில மாறிடுச்சு. அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப இந்த திரைக்காணத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பலன் சொல்லலாம். அவருக்கு மிருகசீரிஷம் 3ல 4 ஒரு கிரகம் இருக்கு. மிருகசீரிஷம் 3 நவாம்சத்துல துளாராசி, வசீகரம். ஆளு அழகில்ல, கருப்பு, அறிவு வசீகரம். மிருகசீரிஷம் 4ல ராகு.
பெரும் பணப்புழக்கம். சென்ட்ரல் மினிஸ்டரை கேட்கறாங்க, பெரும் பணப்புழக்கம். அடுத்த ஒரு கிரகம் திருவாதிரை 3, நல்ல படிப்பு, நல்ல சட்ட ஆலோசனை, பொருளாதார ஆலோசனை, கில்லாடி தான், ஆள் கில்லாடி. எப்போ மதிப்பு மரியாதையோட இருக்குன்னு நினைப்பாரு, கருத்து பிடிவாதமா இருப்பாரு, எந்த ஒர்க்கை பண்ணாலும் பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்பாரு. திரைக்காணத்தை வச்சு எவ்வளவெல்லாம் பலன் சொல்ல முடியுதுன்னு பார்த்து, ஒரு கிரகத்துக்கு ரொம்ப நேரம் பலன் சொல்லலாம். மக்கள் யாரும் விரும்புறது இல்லை. அதுக்குள்ள சூட்சுமம் இருக்கு. ஒரு கிரகம் 18 வருஷம் திசை நடத்துது, 20 வருஷம் திசை நடத்துது. சனி 19 வருஷம் நடத்துறாரு, புதன் 17 வருஷம் நடத்துறாரு, இந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், இந்த மாதிரி பெரிய குருவெல்லாம் 16 வருஷம் நடத்துறாரு. இந்த பெரிய கிரகங்கள் திசை நடத்தும் போது, அதிக இதுல திசை நடத்தும் போது, அந்த 16 வருஷத்துக்கு நம்ம ஒரு பலனை சொல்றோம்னா அது எவ்வளவு சீரியஸான விஷயம். இந்த வர்க்க சக்கரங்களை எல்லாம் பயன்படுத்தி அற்புதமான பலனை அவங்களுக்கு தரலாம். இந்த ஜோதிடர்களும் புரிஞ்சுக்கணும், ஜோதிட ஆர்வலர்களும் புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் ஒரு விளையாட்டு வேலை, ரொம்ப ரொம்ப நுட்பமான வேலை. ஆக இந்த திரைக்காணம் பற்றியும் எதிர்காலத்துல பாடம் நடத்துறதா இருக்கு. வர்க்க சக்கரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு வகுப்பை நடத்த போறேன். அப்ப நாம உங்களுக்கு நிறைய தகவல்கள் அப்போது கிடைக்கும். இப்போதைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வர்க்கம் பற்றி என்னுடைய அடுத்த மீட்டிங்ல, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன்.